ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 59. அக்ஷோஹி நீனாம் பதிபேர் அசூரைர் நிர்பலாஞ்சனைஹ புவ ஆக்ரம்யமானாய அபாராய கிருதோத்யமக. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பர்பட் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுன என்று பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார். அதாவது பகவான் கிருஷ்ணர் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து லீலைகள் புரிவதன் நோக்கத்தை ஒருவன் சரியாக புரிந்து கொள்வானாயின் அவன் உடனே முக்தி அடைகிறான் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். இந்த முக்திதான் சிருஷ்டியின் நோக்கமும் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரத்தின் நோக்கமும் ஆகும். நாய் பூனைகளையும் பன்றிகளையும் போல மக்கள் கடுமையாக உழைக்கச் செய்வதற்குரிய ஒரு திட்டத்தை தீட்டுவதில் அசுரர்கள் மிகவும் ஆவல் கொண்டுள்ளனர். ஆனால் மக்கள் எளிய வாழ்க்கையில் திருப்தியடைந்து கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும் என்பதற்காக கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ண உணர்வை போதிக்க விரும்புகின்றனர். மக்கள் மிருகங்களைப் போல இரவு பகலாக உழைக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்கள் இயந்திர தொழிற்சாலைகள் மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றிற்கான பலவிதமான திட்டங்களை ஏற்படுத்தி உள்ளனர். ஆனாலும் மனித நாகரிகத்தின் நோக்கம் இதுவல்ல. இத்தகைய முயற்சிகள் ஜகதோ அஹிதக எனப்படுகின்றன. அதாவது அவை பொது ஜனங்களின் துர்பாக்கியத்திற்காகவே உள்ளன. க்ஷயாய இத்தகைய செயல்கள் அழிவை நோக்கி அழைத்து செல்கின்றன என்பது ஷயாய என்பதன் பொருள். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் ஒருவன் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை நன்கு புரிந்து கொள்வதுடன் உறுதியாக அதில் பங்கு கொள்ளவும் வேண்டும். ஒருவன் புலன் இன்பத்திற்குரிய அனாவசியமான செயலுக்காக உக்ர கர்மத்திற்காக அதிகமாக முயற்சி செய்யக்கூடாது. நூனம் பிரமத்தக குருதே விகர்ம யத் இந்திரிய பிரீத்தைய அப்ருநோதி. பாகவதம் 5வது ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயம் 4வது பதம் இவ்வாறு கூறுகிறது. அதாவது வெறும் புலன் இன்பத்திற்காக மக்கள் பலவிதமான திட்டங்களை தீட்டுகின்றனர். மேலும் மாயா சுகாய பரம் உத்வகதோ விமூடான். பாகவதம் 7வது ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் 43வது பதம் இவ்வாறு கூறுகிறது. இவர்கள் எல்லோருமே இப்படிப்பட்ட புலன் இன்பத்திற்காக பலவிதமான திட்டங்களை தீட்டுபவர்கள், அறிவில் குறைந்தவர்கள் என்று பாகவத சுலோகம் கூறுகிறது. மக்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் நிலையில்லாத சுகத்திற்காக தங்களது மனித சக்தியை விரயம் செய்கின்றனர். மேலும் மக்களை வசியம் செய்வதாக குற்றமற்ற பக்தர்களை அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ண பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பிரச்சாரகர்கள் மீது அசுரர்கள் பொய் குற்றம் சுமத்தலாம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் இத்தகைய அசுரர்களுக்கிடையில் ஒரு யுத்தத்தை ஏற்பாடு செய்வார். அதில் இரு பிரிவுகளை சேர்ந்த அசுரர்களின் மொத்த படைபலமும் அழிந்துவிடும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 59 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.